லட்சுமி சரஸ்வதி. இப்போ தான் நம்ம தான் இங்கே கோட்டைக்குள்ளே இருக்கோம் கைலாசத்தில். மித்த எல்லா படையை பூரா கடவுள் கூட்டு போயிட்டார் வடதேசம் பூரா அழிச்சிருவார். அழிச்சுத்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மூளை திரிக்கான். அவரும் எவ்வளோ நாள் தான் கணக்கு போட்டு கணக்கை வந்து கேட்பானா அப்படி இந்த கேள்வியில் உட்காந்துருக்காரு. கேட்காம ஒன்று உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருந்தானோ அதுதான் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கடித்து குதிரை விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்படி தான் செய்யணும் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் கடித்து ஒன்றுக்கு கடித்து அந்த மூளை காய்ச்சல் வந்துச்சுன்னா ஆட்டாமடிக்க குதறிடுவான். ஈரக்கொலையில் ஒரு காய்ச்சல், அவனுடைய இதயத்தில் ஒரு காய்ச்சல் விட்டா என்ன ஆகும்? அப்படியே கடிப்பான், படுத்து கிடப்பான். பொண்டாட்டியை கடிப்பான், பொண்டாட்டி இவளை கடிப்பான், பேரம்பேத்தியை போட்டாலும் கடித்து குதிரை விட்டாத்தான் இந்த மானிட பிறவி திருந்துவான். அப்போ தான் கையை தூக்குவான். கடவுளே காப்பாற்றுங்க, தெரியாமல் செஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்க, அந்த காய்ச்சலை விட்டுருங்க, அது எங்களுக்கு அந்த காய்ச்சலே வர வேண்டாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரம் வரும். கடித்து குதிரை விட போகிறார். இப்போ கூடிய சீக்கிரம் விட்டுருவார், சொல்ல முடியாது. ஆஸ்பத்திரியில் போனால் கடிப்பான், வேலை மில்லு தொழிற்சாலை கம்பெனிகளை பார்த்தா கடிப்பான், எல்லாம் நடத்துகிறவனை பூரா கடிக்க விட்டாத்தான். ஏன்னா பூமியை கடித்து வச்சுருக்கான், கடித்து குதறி வச்சுருக்கான். முட்டாப்பைய கேடு கட்ட பைய, சரிதானே இல்லையா? எல்லாம் பூமியில் உட்கார வச்சுட்டாரு, கைலாசத்தில் உட்காருன்னு. இதுவே அறிகட்ட பேய், இந்த பேயை பார்க்கலன்னா இவெல்லாம் என்ன மனுஷ பேக, மானிட பேக, எவ்வளோ பெரிய தப்பு. கணக்கு போட்ட கணக்கு பார்க்கலன்னா அப்போ இவன் என்ன செய்ய? அப்போ என்ன கணக்கு? நீதிமான்னா என்ன தெரியுமா? தப்பு செய்கிறவனுக்கு தண்டனைக்கு உட்காந்துருக்காரு பூமியில் கொடுக்கறதுக்கு. இதுவே இன்னும் வராமல் கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடும் டெல்லியும் அரசியல்வாதியை. எப்படி இதெல்லாம் எவ்வளோ பெரிய கூத்து! தமிழ்நாடு போய் ஒரே இந்த கூத்தில் அலைதான். அச்சடித்த பேப்பர் குடோன்னு சேர்த்து வச்சுட்டு பூமிகளை அழிச்சிக்கிட்டு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். அரசியல்வாதிக்கு தான் நாங்கள் முதல்ல விட சொல்லியிருக்கோம். அந்த காய்ச்சலை விட்டோடனே அவன் வீட்டில் கடிச்சு குதருவான், வித்தோட்டமாக முண்டத்தோடு வெளியே போயிடுவான். ஐயோ எல்லாரும் பார்க்கணும்ல, ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கினான்ல இவன், அவனை பார்க்கணும். என்னடா அமைச்சர் பூரா குடும்பமே முண்டத்தோடு வருது, வித்தோட்டமாக வருது, கடிக்காங்க, மாற்றி கடிக்காங்க, ஐயோன்னு இவங்க பயந்து ஓடணும். அந்த மாதிரி இந்த அரசியல்வாதி விட்டாத்தான், தமிழ்நாட்டில் விட்டாத்தான் சரிப்பட்டு வரும். அதுதான் கேட்டாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இந்த காய்ச்சலை விட போகிறாரு. விட்ட உடனே கடிப்பான் அரசியல்வாதி. இந்த அடிச்சிட்டான் அரசியல்வாதி கடிப்பான், அவன் பொண்டாடியை கடிப்பான், பிள்ளைய கடிப்பான், இவன் அவளை கடிச்சு கடைசி வித்தோட்டமாக முண்டத்தோடு ரோட்டுக்கு வரும். ஏன்னா பூமியை முண்டை மாதிரி ஆக்கி வச்சுட்டான். அது அசிங்கம், கண்ணீர் வெடிக்கி, பூமி கண்ணீர் வெடிக்கி. இந்த அரசியல்வாதி இந்த பேருக்கு என்ன அறிவு இருக்கும்? விளைஞ்சது தின்னானா அந்த அறிவு இருக்கும். அரசியல்வாதி கேடு கட்ட பேருக்கு இதுதான் கேடு கட்ட மட்டமான பேர். சரிதானே? கணக்கு போட்டாச்சு உங்களுக்கு முன்னாடி, முக்கால் சத்தியம்.